ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெசன் 3ல 4th லெவல் பார்க்க போறோம். இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேஞ்சிங் பொசிஷன். ஒரு இங்க இருக்கிற டிசைன் வைக்கிற வேண்டிய எலமெண்ட்ஸ்க்கு பொசிஷன் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். எவ்ரி டிசைன் எலமெண்ட் எக்ஸப்ட் ஃபார் த ஸ்கிரீன் தவிர எல்லா எலமெண்ட்டும் ஹேஸ் அன் எக்ஸ் அண்ட் ஒய் ப்ராப்பர்ட்டி தட் கண்ட்ரோல்ஸ் இட்ஸ் பொசிஷன். XY பொசிஷன் இருந்தா தானே அதோடைய பொசிஷன் இந்த இடம் அப்படின்னு நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். We can use these properties to reposition elements on the screen. இதை யூஸ் பண்ணி நம்ம அதோடைய பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீபொசிஷன் பண்ணலாம். அடுத்து the app lab screen is 320 pixels wide and 450 pixels tall. இங்க பாருங்க, இந்த breadth வந்து 320 இருக்குமா, tall வந்து 450 இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இதுலயும் டிசைன் மோட் இல்ல, நம்ம பிளாக் தான் யூஸ் பண்ணி பண்ண போறோம். எந்த பிளாக்னா செட் ப்ராப்பர்ட்டி பிளாக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். லுக் அட் த இமேஜ் டு த ரைட். இருங்க, நான் கோடு எடுத்துறேன். நம்மளுடைய அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரணும். இப்ப நான் இதை கிளிக் பண்ணி பாக்குறேன். இங்க பாருங்க, பெருசாவும் பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் ஸ்கிரீன்ல செட் ஆகி இருக்கணும் இந்த பாக்ஸ். ஓகே, இப்ப செட் ப்ராப்பர்ட்டி பிளாக் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க. கிரீனுக்கு மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க. கிரீன் பட்டனுடைய XY பொசிஷன் கொடுத்தாச்சு. நம்ம ரெட் பட்டனுக்கு மட்டும் நம்ம செட் பண்ணணும். ஸோ ரெட் பட்டன் செட் ப்ராப்பர்ட்டி, இது எக்ஸுக்கு, இது ஒய்க்கு. ஓகேவா? இப்போ நாங்கள் என்ன கொடுக்கணும்னா ரெட் பட்டன் கொடுக்குறேன். ரெட் பட்டனுடைய எக்ஸ் இங்க பாருங்க, இந்த கார்னர்ல தானே ரெட் பட்டன் போயிட்டு செட் ஆகணும். ஸோ நான் இங்க 0ன்னு கொடுக்குறேன். அடுத்து ரெட் பட்டனுக்கு தான் XY பொசிஷன் பார்க்கலாம். அதுவுமே எனக்கு 0வா தான் இருக்கணும்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரீசெட் பண்ணிட்டு ரன் பண்றேன். இங்க பாருங்க, செட் ஆயிடுச்சா? இதுதான் இந்த லெவல். இங்க இருக்கிற எலமெண்ட்ஸ் உடைய XY பொசிஷனை யூஸ் பண்ணி அதை ரீபொசிஷனிங் பண்றோம். அது ஏற்கனவே ஒரு இடத்துல இருக்கிறது XY உடைய வேல்யூ வச்சுதான் இருக்கு. இப்போ எனக்கு கரெக்டான இந்த பிளேஸ்ல தான் வரணும் அதுக்கு அப்படின்னா அதோடைய XY நம்ம மாத்தணும். இதே பேராமீட்டர்ஸ்ல தான் ஐடி போடுறோம், எக்ஸ் போடுறோம், அதோடைய வேல்யூ கொடுக்குறோம். ப்ராப்பர்ட்டி வந்து XY தான், அதோடைய வேல்யூ வந்து இது கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுதான் இந்த லெவல்ல நம்ம கத்துக்கிட்டோம். தேங்க்யூ.